மக்களே, திவாகர் இருக்கார் இல்லையா, பிக் பாஸ் சீசன் 9ல வந்த திவாகர். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோ போட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் என் மேல ஃபேக்கான புகார்கள் வச்சு என்னை மிரட்டி இதெல்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது இல்லையா. அதுக்கு ரெஸ்பான்ஸா இன்னைக்கு சேனல் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் திவாகர் கைது அப்படின்ற ஒரு தகவல் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திவாகர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கோ அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. அப்படி அந்த வீடியோல என்னதான் சொல்ல வராரு, என்னதான் நடந்திருக்குன்றது தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க இருக்கீங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் எங்க நடந்தது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து நீங்க எல்லாரும் ஒரு சில நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. வாட்டர்மெலான் திவாகர் அதிரடி கைது அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கைதான போட்டோஸ்லாம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. அது கைது தான். அவரை வந்து பாத்தீங்கன்னா போலீஸாரனை என்ன பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி அந்த போலீஸ் ஜீப்லயே எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு திவாகர் வந்து என்ன வீடியோ போறாருன்னா, போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட்லாம் பண்ணலைங்க, என்ன எதுவுமே பண்ணலைங்க, போலீஸ் வந்து என்னை கூட்டு போனாங்க நீதிமன்றத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நீங்களும் அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துருங்க ஐயா. பார்த்தாதான் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க பாருங்க பாருங்க. வணக்கம். நேற்று சென்னை போலீஸார் வந்து மதுரையிலிருந்து என்னை கூட்டிகிட்டு வந்து சென்னை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் வந்து எந்த தவறு செய்யலை, இது பொய் வழக்கு போட்டு குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு என்னோட தரப்பு நியாயத்தை நீதிபதி கிட்ட நான் சொன்னேன். நீதிபதி அவர்கள் அதை விசாரிச்சுட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனில் விடுவிச்சிருக்காங்க. நான் வந்து இப்போ நலமாக இருக்கேன், கைது செய்யப்படவில்லை. ஊடக நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிட்டாரு தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. நான் கைது செய்யப்படவில்லை, ரொம்ப நலமாக ரொம்ப சேஃபாக இருக்கேன். இதை வந்து பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஊடக நண்பர்கள் உண்மையான விஷயங்களை நீங்கள் பரப்பணும். இப்ப எல்லாரும் வீடியோவை பார்த்துட்டீங்களா? அவர் சொல்ல வர கருத்து என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஆக மொத்தத்தில் என்னன்னா, போலீஸ் வந்தாங்க ஐயா, வந்தாங்க. என்ன வந்து இங்கிருந்து மதுரையிலிருந்து சென்னை வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போகும்போது அங்க நீதிபதி வந்து என்னை கூப்பிட்டு விசாரிச்சாரு. விசாரிச்ச போது என் மேல தப்பான இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் தப்பான அலிகேஷன், எல்லாம் பொய் புகாருங்க ஐயா அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து ஜாமீன்ல விட்டுருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. ஸோ தயவு செய்து வாட்டர்மெலான் திவாகர் கைதுன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் போடாதீங்கன்ற மாதிரி அந்த வீடியோவோட கண்டென்ட். ஆனா எனக்கு ஒரு புரியல. அவரை கைது பண்ணலன்னு அவர் சொல்றாரு. கைது பண்ணாம ஏன் உன்னை போலீஸ் கூட்டு போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. பேசிக்கா இவர் பண்ண அட்ராசிட்டிஸுக்கு தான் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு தான் கூட்டு போயிருக்காங்க, அதுக்கு பேர் தான் கைது. அதை வந்து அவர் கைதுன்னு நினைக்காம அவரை எடுத்துட்டு போய் இங்க மதுரையிலிருந்து பிக் பண்ணி ஓலா மாதிரி டிராப் பண்ணியிருக்காங்களாம். போலீஸ் அதிகாரிகள் வந்து எப்படின்னா ஓலா மாதிரி வந்திருக்கிறாங்க. ஸோ திவாகருக்கு வந்து வழி தெரியாது இல்லையா, அவரை கரெக்டாக பார்த்து கூட்டு போகணுன்றதுக்காக அந்த ரெட் கலர் ஓலால ஏற்றிருக்காங்க. கூட்டு போய் கரெக்டாக நீதிமன்றத்தில், அதுவும் நீதிபதி முன்னாடி எடுத்துட்டு போய் டிராப் பண்ணியிருக்காங்க. அங்கே பேசி முடிச்சுட்டு திரும்ப எடுத்துட்டு வந்து டிராப் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காப்புல. அதுவே கைது தான். கைதுன்னா என்னன்னே தெரியாம ஒரு பக்கம் பேசுறாரு. ரெண்டாவது அவர் வந்து இந்த செக்அப்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் வெளிப்படையா சொல்ல. அடுத்து என்ன சொல்றாரு, நிரபராதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே விட்டாங்களாம். எப்பா அதுக்கு பேர் என்ன, ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, அதுக்கு ஜாமீன் தான் கொடுத்துருக்காங்களே தாண்டி நீங்க குற்றவாளி இல்லை அப்படின்றத சொல்லவே கிடையாது. இன்னும் கேஸ் அது நிலுவையில தான் இருக்கு. அது இல்லாம இதுவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுவே தவறு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் கைது பண்ணது உண்மை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ஜாமீன்ல விட்டுருக்காங்கன்றதான் பாயிண்டே தாண்டி அவர் மேல தப்பே கிடையாதுன்ற மாதிரி விட்டா மாதிரி பேசுறாரு. சரி, பேசிக்லி எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்ற ஒரு பேக் ஸ்டோரிக்கு போகுமே. கம்ப்ளைண்ட் எதனால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வாட்டர்மெலான் ஒரு வீடியோ போட்டார் இல்லையா. ஆஹா, என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ப்ரோவோகண்ட் யூடியூப் சேனல் இந்த மாதிரிலாம் இது பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா. அந்த வீடியோ கண்டென்ட் தான் பிரச்சனை. இந்த வீடியோ கண்டென்ட் போட்டு அவங்க என் மேல போலீஸார்லாம் பொய் புகார்லாம் அளிக்கிறாங்கன்னு நான் கூட அந்த வீடியோல பொய் புகார்லாம் பண்றது ரொம்ப தவறுங்க. ஸோ அவர் மேல இருக்கிற இது வந்து விசாரிச்சு கொடுத்தா பரவாயில்ல, ஆனா பொய்யான ஒரு கேஸை போட்டு உள்ள தகரலாம் சரி கிடையாது அப்படின்ற மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து இல்ல ப்ரோ அந்த மாதிரி ஆட்கள் அப்படிதான் பண்ணணும்னு சொன்னீங்க. ஓகே, அது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் நான் எடுத்துக்கிறேன். பட் எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை போட்டு இன்னொருத்தருக்கு ஒரு பாதிப்பு. அவர் பண்ண தப்புக்கு அவர் அரெஸ்ட் பண்ணா நான் தப்பே சொல்ல.
ஒன்று கிரியேட் பண்ண வேணாமே அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருந்தது. ஓகே, இதில் அவர் பேசினார்ல அந்த போலீஸ் அதிகாரி மேலே, இது இன்னொரு பக்கம் யூடியூப் சேனல் மேலேயும் அவர் வச்சிருந்தார் இல்லையா, அதுதான் இப்போ வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அந்த யூடியூப் சேனல்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி திவாகர் கிட்ட அந்த வீடியோவை எடுக்க சொல்லி பேசியிருக்கிறாங்க. எப்படி நீ அந்த வீடியோவை தூக்கு, இந்த மாதிரிலாம் பேசியிருக்கலையே தூக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உடனே திவாகர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, தூக்க முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திவாகர் ஒரு இதுல பேசுவார்ல, அந்த மாதிரி பேசியிருக்காப்புல. அப்புறம் வந்து இவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரெக்வஸ்ட் பண்ணியுமே கேட்கல. அதுக்கப்புறம் திவாகர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, 1 லட்ச ரூபா குடு, அப்ப நான் அந்த வீடியோ எடுக்கிறேன்ற மாதிரி அங்க 1 லட்ச ரூபா கேட்டு மிரட்டியும் இருக்காரு, த்ரெட்டனும் பண்ணியிருக்கிறார். ஸோ அவங்கள வந்து வீடியோ எடுக்க முடியாது, 1 லட்ச ரூபா கொடுன்ற மாதிரி த்ரெட்டன் இதெல்லாம் பண்ணியிருக்கிறார். இதை பேஸ் பண்ணி அந்த சேனல்ல இருந்து மெயினான ஆட்கள் வந்து திரும்ப அந்த கீழ்ப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் எடுத்துட்டு போய் திவாகரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அந்த கம்ப்ளைண்ட்ல தான் அதோடைய ஆதாரத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துட்டு போய் அவர் தரப்புல இருந்து வாதாடி ஜாமீன் வாங்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுறாரு. ஸோ இதுல குறிப்பா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல இன்னொரு விஷயத்தையுமே சொல்லிட்டு இருந்தீங்க, நிஷாவோட மேட்டர்ல என்னென்னலாம் பேசினாரு ப்ரோ, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான். நான் நிஷாவோட பாயிண்ட்ல நிஷா கூட தான் ஸ்டாண்ட் பண்றேன். அந்த ஒரு பாயிண்ட்லாம் திவாகர் தப்பு தான் நான் பேசியிருக்கேன், அதுலலாம் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ ஃபேக்கான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி போடுறது வந்து ஒரு ராங் எக்ஸாம்பிள் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். பட் இவர் பண்ண தப்புகளே நிறைய இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் பிடிச்சி அதுக்கு பேஸ் பண்ண பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தா நானும் வரவே இருக்கிறேன்யா அப்படின்றதான். அதை நான் பொதுவாக பார்த்தேன். இவர் பண்ணது கரெக்டாக கொடுத்தா ஐ எம் ஃபைன் வித் தட் அப்படின்றத தெளிவாக நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய பேர் குழம்பி போயிருக்கீங்க, அதனால தான் அது கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது என் தரப்புல இருந்து கொடுக்க வேண்டியது, அதையும் நான் கொடுத்துட்றேன் மக்களே. ஆக மொத்தத்துல அவர் எப்படிலாம் உருட்டுறாருன்னு பாருங்க. இதுல இவருமே மறைக்கிறார் நிறைய விஷயங்களை. திவாகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு சாதகமா எது இதெல்லாம் பண்ணணுமோ அதை மட்டும் தான் அவர் பேசுறாரு. ஆனா அவர் பண்ண தப்புகளையோ அவர் பண்ண பல விஷயங்களையும் அப்படியே மூடி மறைச்சிட்டு நான் நிரபராதிங்க ஐயா, நான் ஒண்ணுமே பண்ணலைங்க ஐயான்ட்டு இந்த இஷ்யூவே முழுக்க முழுக்க திவாகர் குக்கு வித்து கோமாளியில பண்ணது. அதை எடுத்துன்னு வந்தா ப்ரோவோக் டிவி ஆதாரத்தோட திவாகரை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த எக்ஸ்போஸ் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டுமே, நம்மளுடைய எல்லாமே வெளியே வந்துருமேன்னு தெரிஞ்ச உடனே ஒரு கேமரா உடைக்க போனாரு. இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் பேசாம என்ன மிரட்டிட்டாங்க, என்ன த்ரெட்டன் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, பொய் இது போட்டாங்கன்ற மாதிரி இவர் ஒரு ட்ராக்கை மாத்துறாரு. ஆக மொத்தத்துல என்ன தெரியுமா அவர் ட்ரை பண்றாரு, இப்போ அந்த மீடியாஸ்லாம் அவர் வந்து கைதுன்னு போட்ட உடனே நிறைய பேர் அதை இது பண்ணிட்டாங்க. அதனால அவருடைய நேம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதனால என்ன பண்றாரு அவரு, இல்ல இந்த மாதிரிலாம் போடாதீங்க, ஃபேக் நியூஸ்லாம் பரப்பாதீங்க, இதே திவாகரை பத்தி பேசுறத வந்து அவர் பாராட்டி இதெல்லாம் பேசினா அவரே வந்து கரெக்ட் தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அவரு இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு தெரிஞ்சு வெளியே இப்படிலாம் நியூஸ் பரவுதுன்னு போது ஐயோ நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போதா, இது தெரியக்கூடாது, சரி வீடியோ போடுவோன்ற மாதிரி வந்து வீடியோ போட்டிருக்காப்புல. எதுக்கு இந்த வேலை சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் அனாவசியம், தேவையில்லாத ஒரு விஷயம். அதை வந்து இவர் வந்து கிரியேட் பண்றாரு. ஆக மொத்தத்தில் அந்த அட்டென்ஷன் சீக்கிங் அவர் நேமுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து அவர் பிளேட்டை திருப்பி போட்டு எல்லாத்தையும் பண்றாரு. ஆனா எனக்கு அதுல வீடியோல வந்து கைதே பண்ணலுங்க ஐயா, கூட்டு போனாங்க ஐயான்னா இருப்பாருங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன் அது கூட்டு போனதா புரியல எனக்கு. இங்க இருந்து வேலை வெட்டியை விட்டுட்டு இங்க வந்து இவரை எடுத்து இதுக்கு போறாங்களாம். அது வந்து பிக்கப் அண்ட் டிராப் மாதிரின்னும் போது எனக்கு என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஸோ அவர் தெரிஞ்சே தான் எல்லாத்தையும் பண்றாரு. ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனா வெளிப்படுத்துற விதம் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்பாவி, ஒண்ணுமே தெரியாது, என்னை இப்படிலாம் ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கத்தான் செய்யறாரு. இதையும் ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. நான் என்ன சொல்றது, இந்த வீடியோ போட்டோன்னே இவ்வளவு பேசுறிய, நீ திரும்ப வீடியோ போட்டு ஒரு ட்ரெண்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. நான் ஒரு ட்ரெண்ட் பண்றதுக்குலாம் வரல, என் தரப்பு கிளாரிபிகேஷனும் நடந்த விஷயத்தையும் சொல்ல மட்டுமே வந்திருக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.